நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி. பரபரப்பான செய்திகளுக்கு மத்தியில் தான் வந்திருக்கோம் நானும். அதாவது ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னா, இல்லை லைக்கா வந்து விட்டுட்டாங்க, இந்தியன் 3 கைவிட்டுட்டாங்க, இப்போ வந்து செண்பகமூர்த்தி ரெட் ஜெயின் கையில் தான் இருக்குது, இன்னமே அந்த லைக்காவுக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தயாரிக்கிறாரு, அந்த டைரக்டர் படத்தில் நம்ம உலகநாயகன் நடிக்க போகிறாரு, விண்வெளி நாயகன் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பரபரப்பாக செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த், அதாவது இந்த முன்னால் இந்த ஸ்னேகாவோட கிசுகிசுக்கப்பட்டார்ல, அந்த ஸ்ரீகாந்த் அதிரடியாக உள்ளே வந்திருக்காரு. அவர் சில விஷயங்களை போட்டு கிளப்பிக்கிட்டு நம்ம ராஜனுக்கு எதிராக ஒரு பெரிய போர் முனையை துவக்கியிருக்காரு. இப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஆர்கே செல்வமணி மேலே ஒரு பெரிய புகார் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் வந்து அரசாங்கம் கொடுத்த இடத்துல வந்து பொதுவாக ஒரு பெரிய அரங்கம் கட்டி அந்த அரங்கத்தை வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் உள்ளுக்குள்ளேயே அந்த பெப்சி யூனிட்டுக்குள்ளேயே ஒன்று வந்து இருக்குது. ஆக மொத்தம் இந்த இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப பரபரப்பான நாளாக இருக்குது. சரி, முதல்ல வந்து நம்ம இந்த ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் படத்தில் நம்ம விண்வெளி நாயகன் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி பார்ப்போம். விசாரித்தேன் சார், வந்து ஒரு படம், ஒரு ஆர்டிஎக்ஸ் படம் டைரக்டர் வந்து ஒரு படம் நல்லா தயாரிச்சிருக்காரு, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த படம் நல்லா போச்சு. அதனால அவரை கூப்பிட்டு நம்ம சார் பாராட்டினார், அவ்வளவுதான். பாராட்டினார், அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ எழுதுகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து நம்ம தாவேகா அந்த கட்சிக்காரர்கள் வந்து அனாவசியமாக வந்து நம்ம மக்கள் நீதி மையத்தின் மீதும் தலைவர் கமல்ஹாசன் மீதும் ஒரு வீணான குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லதில்லை. அன்னைக்கு அவர் பேசுனது, கட்சியினுடைய ஆண்டு விழா கூட்டத்தில் அவர் பேசியது தன்னை பற்றி, தங்கள் கட்சியை பற்றி. இந்த இந்த தாவேகா கட்சியை பற்றிலாம் அவருக்கு பேசக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நிற்கிற இடம் வேறு, நீங்கள் நிற்கிற இடம் வேறு. இவர் இன்றைக்கி ப்ரொஃபஸருங்க. நீங்கள் ப்ரொஃபஸருக்கு முன்னால் அரிச்சுவடி படிக்கக்கூடிய நீங்கள் வந்து எப்படி ப்ரொஃபஸரை பார்த்து குறை சொல்லலாம்? நீ சின்ன பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிற, நீ சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன், நீ அந்த உன்னுடைய வாத்தியாரை பார்த்து தான் நீ பேசணுமே தவிர, அந்த வாத்தியார் உன்னை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கிறது இன்னும் தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். அதுக்கு முன்னாலே சில ஊடகங்கள் வந்து நீ அதாவது உன்னால் பணம் பெறப்பட்ட ஊடகங்கள் வந்து உன்னை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஆதரவான சில பேச்சாளர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். உடனே தாவேகா வந்து அப்படியே தன்னெழுச்சியாக வந்து இந்த தமிழ்நாட்டையே மாற்ற போகிறதாக அப்படின்னாரு. தமிழகத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும், அது அவங்க இது பண்ணுவாங்க. இது நாள் வரைக்கும் எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியாமலேயே இருந்ததுன்னு அன்றைக்கி பேசினார் உலகநாயகன் கமல்ஹாசன். உண்மைதானே? இது வரைக்கும் எங்களுடைய பலம் என்னங்கிறதே தெரியலை, அது இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது போக இப்போ மாணவர்கள் வந்து எங்கள் இயக்கத்தில் வந்து அதிகமாக சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா அது பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கட்டுமே. அதை சொல்லி மற்றவன் வந்து அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான். இன்றைய உலகத்திலேயே என்னென்னா, அரசியல் உலகத்தில், தமிழக அரசியல் உலகத்தில் ஒருத்தன் வளர்வதை அடுத்தவன் எப்படியாவது தடை பண்ணணும், கெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய மனப்பான்மையில் தான் அவங்க இருக்காங்க. ஆகவே அதை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்லிட்டாரு. விரைவில் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் மக்கள் நீதி மையத்தினுடைய குறிக்கோள். அரசியல் மாறும், ஒன்றிய அரசும் மாறும், இது எழுதி வச்சுக்கோங்க. இதனுடைய விளக்கமாக இப்போ பேசி அதனுடைய அதனுடைய உள்ளடக்கத்தை எல்லாம் சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கே நாளைக்கு இப்போ அது வரும்போது இதுதானா அப்படின்ட்டு உங்களுக்கே தோணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம முதல்ல எவ்வளவோ செய்திகளை சொல்லிடுறோம். அந்த செய்திகளெல்லாம் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா அதோட அப்படியே
மறந்துடுறாங்க. அப்புறம் அடுத்தவங்க யாராவது சொன்னால் ஆகா அவன் பாரு அவன் தான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. சொன்னது நாம் இப்படி முதல் செய்திகள் பல செய்திகள் நம்ம வந்து நிறையா சொல்லியிருக்கோம். உலகநாயகனை பற்றி, விண்வெளி நாயகனை பற்றி, நம்மவரை பற்றி. ஆனால் அதெல்லாம் நம்ம என்னன்னே தெரியலை. சரி, அது உங்கள் மனசுக்கே எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அடுத்து 99 ஆண்டு குத்தகை. இந்த சினிமா நடிகர்களுக்கு மற்றும் கலைஞர்களுக்கு, அந்த டெக்னீஷியன்களுக்கு, தொழிலாளர்களுக்காக வீடு கட்டி கொள்வதற்காக 99 வருட குத்தகைக்கு தலைவர் கலைஞர் வந்து அவர் முதல்வராக இருக்கும்போது ஒரு இது கொடுத்தாரு, பையனூரில் கொடுத்தாரு. 99 வருட குத்தகை, மாதத்துக்கு 1000 ரூபா. இதை கூட கட்ட முடியாது அவங்களால. ஆனால் அவர் கொடுத்து 3 வருஷமாகி அங்கே எதுவுமே வீடு கட்டலை. இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த குத்தகை ஒப்பந்தம் வந்து ரத்தாகி போச்சு. உடனே மற்றவங்க எல்லாம் இந்த தொழிலாளர்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டாங்க. மறுபடியும் இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் போய் எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்க, நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் கேட்டாங்க. அவரும் கொடுத்தாரு. அதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை அதனுடைய சான்றுகளை வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களிடம் கொடுத்தார். 1.25 கோடி ரூபாய் வந்து விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து வீடு கட்டி கொள்வதற்காக கொடுத்துருக்கார். அதனால் அந்த இடத்துக்கு பேர் விஜய் சேதுபதி டவர் அப்படின்னு வைக்கிறதாக நம்ம ஆர்கே செல்வமணி பெப்சி தலைவர் சொல்லியிருக்கார். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த பெப்சி தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அங்கே வீடுகளே இன்னும் வரலை. அந்த வீடு கட்டக்கூடிய இடத்துல ஒரு பொதுமக்கள் இடத்துக்காக, அதாவது பொது நலத்துக்காக பார்க்கு, பூங்கா, கடைகள் மற்றும் இந்த பொழுதுபோக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கட்டிக்கொள்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துல இவர் ஒரு பெரிய அரங்கம் கட்டிட்டார். அரங்கம் கட்டி அதை வாடகைக்கு விட்டு சம்பாதித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஆர்கே செல்வமணி மேலே ஒரு குற்றச்சாட்டு. அந்த அரங்கத்தில் தான் இப்போ விஜயனுடைய ஜனநாயகன் ஷூட்டிங் நடக்குது. ஆக இந்த குற்றச்சாட்டு வந்து உள்ளே வளர்த்துக்கிட்டே இருக்க நேரம் அது எப்போ வெடிக்குங்கிறது தெரியல. செல்வமணி மேலே நிறையா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து உண்மைத்தன்மை அறியாமல் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அரங்கம் கட்டி இங்கே ஷூட்டிங் நடக்கிறது இது தெரிஞ்சது. அதனால் நம்ம அதை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்ங்கிற ஆடியோ விழாவில் ஆர்கே செல்வமணி பேசும்போது இந்தி எதிர்ப்புக்கு எதிராக, அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு பெரிய பலத்தை ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. அதையும் சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் அதே கூட்டத்தில் குறைகளை சொல்வதற்குனே ஒருத்தர் இருக்கார், ராஜன். அந்த ராஜன் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிட்டார். இந்த தனுஷ் எடுத்திருக்கிற படத்தில் பெண்கள் மது குடிக்கிற மாதிரி, பிராந்தி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்கான். என்னடா நீங்கள் இது கலாச்சாரத்தை சீரழிச்சிங்களே அப்படி இப்படியெல்லாம் பேசியிருக்கார். அந்த வீடியோவை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்லை ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை. டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டடிச்சிட்டு தியேட்டரில் இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாங்க, அவன் கிண்டல் பண்ணுறாங்கன்னா வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான். அந்த மணப்பெண்ணு இல்லை. பார்க்குறான், அவன் வெறுப்பாக பார்க்குறான். வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, அப்போ சின்ன வயசில் பழகம் தானே, போட வாடான்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை,
பண்ணிக்கலாம் போல். அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி. ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்ல ரவி. ரங்கராஜ் சார் ஹோட்டலில் உட்காந்து ஒரு நடுவில் இவங்க 2 பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்கிறான், டே குடுறான். குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்போ 4 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தா 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள், இப்போ முன்னா கூட செய்தி ஒரு 5-6 வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி டே குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேலே என்ன கோவம்னு டைட்டில் வச்சா என்ன பிரயோஜனம்? நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலே தான் கோவம், மக்களுக்கே உன் மேலே கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்காக வருவான்? இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் 6 முறை கொட்டுறேன், நீ சிரிக்காத. ஓவராத்த இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி. நல்ல பெண், நல்ல தமிழ் மகள். என் அருமை சகோதரர்களே, எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். அதே விழாவில் ஸ்ரீகாந்த் இது நாள் வரைக்கும் அவர் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. படபடபடோடு நின்று இந்த தமிழ் சினிமாவில் உள்ள குறைகளெல்லாம் பயங்கரமாக பேசிட்டார். அதை பார்த்த செல்வமணி என்ன சொன்னார், ஏய் நீ என்னப்பா இந்த மாதிரி படபடன்னு பேசிக்கிட்டு இருக்க, நீ இதை ஆரம்பத்திலே பேசியிருந்தேன்னா நீ தான் ஏன் சூப்பர் ஸ்டாரு, நீ பாட்டுக்கு சாம்பார் மாதிரி வந்துட்டு சாம்பார் மாதிரி போனீங்கன்னா உனக்கு என்னையா இருக்குது, இனிமேலாவது நல்லா இது பண்ணியா அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அந்த ஸ்ரீகாந்த் வச்ச குற்றச்சாட்டுகளே முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நடிகர் சங்கத்துக்கு ஆஃபீஸ் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது, டெக்னீஷியன்களுக்கு தொழிலாளர்களுக்கு இருக்குது, நடிகர்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் என்ன சொல்ல போகிறார்கள்னு தெரியலை. இது வரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் வரலை, அல்லது ஸ்ரீகாந்தனுடைய பேச்சு அவங்களுக்கு போய் சேரலையோ என்னமோ தெரியலை. ஸ்ரீகாந்த் ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசினார். குடிக்கிறதுல ஆண் என்ன பெண் என்னையா, அதாவது பெண்கள் குடிக்கிறத அவர் ஆதரிக்கிறார். அதே மாதிரி குறைந்த ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்கல்ல, அது அந்த நடிகைகளுடைய விருப்பம். இப்போ இதே ட்ரெஸ்ஸை சாய் பல்லவிட்ட கொடுத்தா நடிக்குமா, போடுமா? போடாதில்ல. அதே மாதிரி நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டு கொடுக்குறத வாங்கி நடிச்சுட்டு அப்புறம் இந்த நடித்தது பிறகு நீங்கள் குற்றம் சொல்கிறதுல என்ன இருக்குன்னு நம்ம ராஜனை ஒரு போடு போட்டார். சரி, அடுத்து கடைசியாக அந்த நம்ம முக்கியமான செய்திக்கு வருவோம். எல்லாருமே இந்தியன் 3, அந்த இந்தியன் 3 படத்தினுடைய அந்த இதெல்லாம் லைக்கா விட்டுருச்சு. லைக்கா விட்டுட்டு அது ஒதுங்கிருச்சு. ஒதுங்கிட்டு இப்போ ரெட் ஜெயண்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு. கேட்டேன், சார் எவ்வளோ கோடிகளை போட்டிருக்கு அந்த லைக்கா நிறுவனம், அவ்வளோ கோடிகளை போட்டிருக்க லைக்கா நிறுவனம் அந்த படத்தினுடைய இதை விட்டுட்டு எப்படி சார் போவாங்க? பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்க அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறதே தவிர
அந்த லைக்கா அந்த இந்தியன் 3னுடைய உரிமையை யாருக்கும் கைமாற்றுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வந்து லைக்காவும் நம்ம ரெட் ஜெயிண்ட் மூவிஸும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டது, அதை விநியோக உரிமை அதுக்கு போகும், அவ்வளோதான். மற்றபடி லைக்கா இந்தியன் 3லிருந்து விலகி கொள்ளவில்லை. விலகுவதற்கு அதற்கு என்ன பைத்தியமாக பிடித்திருக்குதுன்னு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் போட்டிருக்காங்க சார். இப்போ அவங்களுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இந்த படத்தில் என்னென்ன மாறுதல்கள் செய்யலாம், சாங் எடுக்கலாமா, சாங் எடுக்க வேண்டாமா, இல்லை இருக்கிறதில் அப்படியே இது பண்ணி கமல்ஹாசன்கிட்ட இருந்து கொஞ்சம் நாள் கால் ஷீட்டு வாங்கி அதை ஷூட் பண்ணிவிட்டு அதை இது பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வந்து சங்கர்னால் வந்து அதிகமாக பணம் கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு கோர்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அதில் தலையிட்டு அந்த இதெல்லாம் பண்ண மாட்டார் அவர். ஏன்னா இந்தியன் 3 வந்தாகணுங்கிறதுல இந்த உலகநாயகன் கமல்ஹாசன் தீவிரமாக இருக்கார், கடுமையாக இருக்கார். அந்த படம் வந்தே ஆகணும், தியேட்டருக்கு வந்தே ஆகணும். உங்களுடைய காரணங்களுக்காக, உங்களுடைய சௌகரியங்களுக்காக எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, சங்கருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஏன் லைக்காவுக்கே இருக்குது. இந்த படம் வெளியே வந்தால் ஒரு மிகப்பெரிய வசூலை தரும்னு லைக்காவே நம்புது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சில சின்ன பிரச்சனையினால யாருமே முகம் கொடுத்து பேச முடியாத நிலைமையில் இருக்காங்க. அந்த நிலைமை தவிர்க்கப்படணும்னு சொல்லி பொதுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்தியன் 3 லைக்காக கைவிடலை சொல்லிவிட்டு நாளை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.